ஹே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாயநாதர் கோயில் தான் வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் தான் இருக்குது. ஸோ மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான கோவில். ஸோ உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. இன்னும் கோவில் திறக்கல. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி தான் திறப்பாங்களாம். 3:30 மணிக்கு ஆகுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இந்த கோயிலோட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சிவன் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து மயில் மாதிரி வந்து சிவனை பார்த்தீங்கன்னா கவர்ந்தாங்களாம். ஸோ அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷலாக. ஸோ எனக்கு டீட்டெயில் எதுவுமே தெரில. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸ். இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க பொழுது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மள மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யானை இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு கிட்ட போனேன். ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. ஸோ கிட்டலாம் போல் ஷட்டர்லேருந்தே எடுத்தேன். ஸோ கோவிலில் போய் தான் இந்த யானையை பார்க்கறதுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான். ஸோ குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனால் ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போகலான்னு உள்ளே போனேன். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குளங்க. ஸோ கோவில் வெளியில் தான் குளத்தை நான் பார்த்துக்கிறேன். கோவிலுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய குளம் இருக்குது. ஸோ இந்த கோயிலில் ஸோ உள்ளே வந்தால் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தாத்தா பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே ஜாலியாக சைக்கிளெல்லாம் ஓட்டியிருந்தார். ஸோ அதெல்லாம் பண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே இன்னொரு கோபுரம் இருந்துச்சு. ஸோ இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சாமியை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது. இது நேராக தான் சாமி இருக்குது. ஸோ சாமி மட்டும் வீடியோவில் காட்ட மாட்டேன், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கொடிமரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புளியார் கோயில் இருக்குங்க. ஸோ நான் கொடிமரம் பக்கத்துலலாம் புளியார் கோயிலெல்லாம் பார்த்தது கிடையாது. இந்த கோயிலில் மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. உள்ளே போனோன்னு வேறு லெவலில் வைப்பாக இருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க. ஸோ அவ்வளோ ஒரு மனசு திருப்தியாக இருந்தது. இந்த தூணெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாச்சுங்க. பாருங்கள், எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அது எப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு ஒன்றுமே கெஸ் பண்ண முடியல. அப்படியே காட்டுறோம் பாருங்கள். கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. சிவனை சுற்றி ஏகப்பட்ட சாமிங்க இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் கும்பிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய கோவில். ஸோ ஏகப்பட்ட லிங்கம் இருந்ததுங்க. ஒரு லிங்கத்துக்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இங்கே ஒரு சாமி இருந்ததுங்க. ஸோ மேலே இருக்குது. இதை காட்டுறேன் பாருங்கள். எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா கீழே தான் சாமி இருக்கும். இந்த சாமி பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ மேலே எப்படி கும்பிடுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ சம்திங் ஸ்பெஷல் போலுக்கு இந்த கோவிலில். உள்ளே இருக்காரு பாருங்கள், அவர் தான் மாயநாதர். மயிலாடுதுறைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து ட்ரெயின் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து மாயநாதர் கோயில்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா தான் வாங்குவாங்க. கோயில் பக்கத்துலேயே விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து வந்துடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒன்று தாங்க கடுப்பாயிடுச்சு. பாருங்கள், கல்வெட்டு வச்சுருக்காங்க. ஹிந்தியில் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். ஹிந்தியில் ஏன் வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல.